ஹாசினி, ஹாசினி, ஐயோ, என்ன பண்ணுவேன்? இவளை தூக்கவும் முடியாதே. ச்சே, இந்த நேரம் பார்த்து வீட்டுல யாருமே இல்ல. ஏஜி சீக்கிரமா வாயே. ஹாசினி, ஹாசினி, என்ன பாருமா, கண்ணை தரமா. ஹாசினி, அம்மா, ஹாசினி, ஏஜே, என்னம்மா ஆச்சு? பாரு ஏஜே, இப்படி பண்ணிட்டா. சீக்கிரம் தூக்கு, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். வா வா ஏஜே. விஷயம் ரோதனையா இருக்குமா? ச்சே. பாத்து இதோ. ஐயோ, என்னப்பா? ஏய், என்னாச்சு? இது நான் அனுப்பிச்ச விஷம் ஓபன் பண்ணாம இருக்கு. அப்ப எதை குடிச்சா அவ? இதுலப்பா, அவ ஏதோ சொந்தமா வச்சிருந்தாளாமே. அம்மா, அது என்ன சோப்பா டூத் பிரஷா சொந்தமா வச்சுக்கிறதுக்கு? இவ்வளவு சாதாரணமா சொல்ற? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமில்ல. இப்ப எதுக்கு அதெல்லாம்? முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா. பொறு. நான் அனுப்பிச்ச விஷத்தை அவ குடிக்கல. அப்போ எந்த விஷத்தை குடிச்சா அவ? உனக்கு தான் தெரியுமே, வீம்பு பிடிச்சவளாச்சே. உன்னோட பொருள் எதுவுமே வேண்டாமா? அவ ஏற்கனவே விஷத்தை வாங்கி வச்சிருந்தா போல இருக்கு. கிச்சன் பக்கம் போனா வந்தா குடிச்சா தள்ளுது. அதான் சொல்ற, பயமா இருக்கியா? வா. இரு, நீ ஹாஸ்பிடல் கிச்சன் சொன்னல? ஆமா. இரு. ஏஜே, எங்க போற? ஹாசினி, கொஞ்சம் பொறுமா. இதோ வந்துருவான். வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். டேய், என்னடா பண்றாங்க? திருத்தவே முடியாது இவ்வளவு. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். வா ஏஜே, வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். தூக்கு, சீக்கிரம் தூக்குடா. என்னப்பா பாக்குற? விஷத்தை தூக்கு, போலாம். இவள ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போக தேவையே இல்லை. அப்புறம் இப்ப அடிக்க போற அடியில இவளே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயிருவா. அடிக்கிற அடியிலையா? எதுக்கு இப்ப அவளை அடிக்கணுங்கிற? பாவம்பா, பாரு நுரையோட எவ்வளவு பரிதாபமா படுத்துட்டு இருக்கா. பாவம் இல்ல? ஆனா அவள் சீக்கிரம் சொல்லட்டுமா? சொல்லு. இப்ப விஷத்தை சாப்பிட்டுலாம் நுரைய விடல. அப்புறம் பால் பவுடர் சாப்பிட்டு நுரைய தள்ளுற வாயில இருந்து. இல்லையா ஹாசினி? பால் பவுடரா? என்னப்பா இது பால் பவுடர் அது இதுன்னு? இதுக்கெல்லாமா போய் சொல்லுவா? இவ பொய்ய தவிர வேற என்னத்த சொல்லிருக்கா இப்ப வாழ்க்கையில? வேணா சந்தேகமா இருந்தா நான் இப்போ கரண்ட் ஷாக் கொடுக்கறேன். அப்போ தெரிஞ்சிடும் பால் பவுடரா இல்ல விஷமான்னு. என்னப்பா ஷாக் கொடுக்காமயே உடம்பு துடிக்குது? இரு ஒரு நிமிஷம். பால் வாசம் தான் அடிக்குது. ஏஜே, நீ சொன்ன மாதிரியே செய். கரண்ட் ஷாக் கொடு, சரியாயிடும். சூப்பர். இப்போ உடனே ஐயோ ஜெயமா, அது ஒண்ணும் பால் பவுடர் இல்ல, விஷம்தா ஜெயம். ஏய், பொய் சொல்லாத, எந்திரி. என்கிட்ட என்னையே ஏமாத்திட்டல்ல? ஐயோ, உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ கடவுளேன்னு நான் பதறி போயிட்டேன் தெரியுமா? கொல் நெஞ்சுக்காரி. உன்னை யாருமா அழ சொன்னது? நீ இவளுக்கு ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற? இவ சாவரன்னு சொன்னா அப்படியே மடியில படுக்க வச்சுட்டு அந்த விஷத்தை இவ வாயில ஊத்திருக்க வேண்டியதானே? அப்படியே மூச்சிலே குத்துனேனா? என் பிள்ளை அப்பவே சொன்னாண்டி,
அவளை நம்பாத, அவ விஷம் எல்லாம் குடிச்சிருக்க மாட்டான்னு நான் தான் உன்னை நம்பினேன். என்ன போய் ஏமாத்திட்டியே. பாரு ஏஜேவை பாரு, எப்படி பதறி போய் உட்கார்ந்திருக்கான் பாரு. விளையாடுறதுக்கு ஒரு முறை இல்ல, ஒரு அளவு இல்ல. இல்ல நான் ஒன்னும் விளையாடல. நான் அவர்கிட்ட கேட்டேன், கெஞ்சினேன், கதறினேன், கால்ல கூட விழுந்து பார்த்தேன். இதுக்கு மேல ஒருத்தி எப்படிதான் போராடுறது? அதான் இப்படி செஞ்சேன். பொண்ணு கொத்து நின்ன பாரு, அதுக்காக இப்படியா? கொஞ்ச நேரத்துல என் மனசு எப்படி பதறிச்சு தெரியுமா? சும்மா இருங்க ஜெயம்மா. என்ன பத்தி நீங்க 2 பேரும் கவலைப்பட்டீங்களா? என் ஃப்ரெண்டு வந்து என்ன கேலி பண்ணுவாளே, அதெல்லாம் மட்டும் உங்களுக்கு தெரியலையா? அப்ப என்னோட மனசு மட்டும் வலிக்காதா? உங்க மனசு பஞ்சு, என் மனசுன மட்டும் பாறாங்கல்ல. ஏய் வாய மூடு. என் மனசு பதறினது எனக்கு மட்டும் தானே தெரியும். ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருந்தா ஐயோ எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்து நான் செத்து போயிருப்பேன். பண்றதையும் பண்ணிட்டு வேணக்க வேற. அது இல்ல ஜெயம்மா, அவ என் ஃப்ரெண்டு. ஏய் சும்மா பெரிய ஃப்ரெண்டு போலாத ஃப்ரெண்டு. இங்க நாங்க பதட்டப்பட்டு கிடக்கணும், உன் ஃப்ரெண்டு கிட்ட பகட்டா தெரியணுமா? அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் ஒண்ணும் புரியாம என்னாச்சோ ஏதாச்சோ நொர வருதே, ஐயோ என்ன இதுன்னு பதறிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என் பிள்ளை உனக்கு காலமிக்க விடணும். அப்படியே போட்டா மூஞ்சிய பாரு. என்ன சொன்ன 2 நாள் என் புள்ள உன்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கணும். அவன் அப்படியெல்லாம் நடிக்க மாட்டான். இனிமே அவன் அப்படி நடிக்கிறேன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். நீ பண்ண தப்புக்கு உன் ஃப்ரெண்டு முன்னாடி நீ அவமானப்படணும். அப்பதான் உண்மையான பாசம்னா என்னன்னு உனக்கு புரியும். ஏஜே நீ வா, சல பேட்டா சல. இத பாரு, நீ கிளம்பு. கேண்டி அவ்வளவு பாசமா இருந்த என்னையே பதற வச்சிட்டல. ஏஜே இன்னும் 2 நாளைக்கு இந்த பக்கமே வரமாட்டான். நகை ஆயேகா. நீ என்னமோ பண்ணு. அப்பா நீ எங்கேயாவது ஹோட்டலுக்கு போய் ரூம் எடுத்து தங்கு. இந்த பக்கம் நாய் ஆயேகா. ஜெயம்மா 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 வேண்டாம் ஜெயம்மா ப்ளீஸ். ஜெயம்மா போக சொல்லாதீங்க ஜெயம்மா ப்ளீஸ். ஜெயம்மா ப்ளீஸ் ஜெயம்மா சொன்னா கேளுங்க ஜெயம்மா. நீ போப்பா. ஜெயம்மா 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 பேட்டா ஜாவ் ஜாவ். ஐயோ ஜெயம்மா ஜெயம்மா ப்ளீஸ் ஜெயம்மா போக சொல்லாதீங்க ஜெயம்மா வேணாம் ஜெயம்மா ப்ளீஸ் ஜெயம்மா ப்ளீஸ் ப்ளீஸ். நீ தீட்டின மரத்திலேயே பதம் பாக்குறவ, உனக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். ஏஜே तुम जाओ बेटा. ஜெயம்மா 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 ப்ளீஸ் ஜெயம்மா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். சாரி ஜெயம்மா ப்ளீஸ் ஜெயம்மா ப்ளீஸ் ஜெயம்மா அடிக்காதடி ப்ளீஸ். ஏஜ் எல்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டான். அவன் ஏன் பையன், நான் சொல்றத மட்டும் தான் கேட்பான், இருக்க மாட்டான். உன் ஃப்ரெண்டு கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்தல, ப்ராமிஸ் பண்ணல, அவங்க வரட்டும், வந்து எல்லாத்தையும் பார்க்கட்டும். உன் ஃப்ரெண்ட் இங்க வந்து உன்னை அப்படியே நார் அடிக்கட்டும். ஏஜே तुम जाओ बेटा. ஜெயம்மா ஐயோ ஜெயஜி போகாதீங்க. அவளை ஏன் பாக்குற? அம்மா சொல்றேன், तुम जाओ போ. நான் சொல்றேன்ல. அம்மா அம்மா 2 நாள் தானே, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் நடிச்சு தொலைக்கிறேன். நான் இங்கே இருக்கேன். என்னடா சொல்ற? இவ்வளோ கெஞ்சராமா? பரவாயில்ல விடு. தற்கொலை நாடகம் போட்டு பதற வச்சாடா. அவளை போய் மன்னிக்கிற என்ன விஷயம்? இல்லம்மா, இப்போ என்ன ஆகும், அவளோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வருவா, எங்களை பத்தின உண்மை அவளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இவதான் என்னை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி தப்பு தப்பா சொல்லி அவளுக்காக சிம்பத்தி கிரியேட் பண்ணுவா. நான் ஒரு ஹிட்லர் கிட்ட மாட்டிக்கிட்டேன், அவ ஒரு கொடுமைக்கார, கொஞ்சம் கூட பாசமே இல்ல அப்படிலாம் சொல்லுவா. பயங்கரமா பொய் சொல்லுவா, உனக்கு தான் தெரியுமே. அப்போ எனக்கு தானே மானம் போகும்.
அதுக்கு தான் சொல்றேன். நான் இங்க இருக்கேன், விடு, பரவாயில்ல. ஏஜே, அதுக்கு இல்ல ஏஜே, மறுபடியும் ஏதாவது காரியத்தை சாதிக்கிறதுக்காக சூசைடு அப்படி இப்படின்னு டிராமா பண்ணா? ஏய், இத பாரு, ஒண்ணும் இல்லம்மா, பின்னாடி இத பாரு, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல இந்த மாதிரி சூசைட் டிராமா ஏதாவது போட்டு நானே உன்னை சூசைட் பண்ணிடுவேன், பாத்துக்க. சூசைட் பண்ணுவியா? நானே சூசைட் பண்ணிடுவேனா? என்ன வளர்றான்? என்னாச்சு இவனுக்கு? 2 நாள் நீ இவ்ளோ கெஞ்சிரியே, அதுக்கு தான் ஒத்துக்கிறேன். அடப்பாவி. கடைசி வாய் மூடு. ரொம்ப குதிக்காத. அவங்க முன்னாடி நான் ஒண்ணும் அடிமையெல்லாம் இருக்க மாட்டேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு சண்டை போடாம மெயின்டைன் பண்ணுவேன், அவ்வளவுதான். அதுவும் நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நீ ஏதாவது எசக்கு பிசக்கா சேட்டை செஞ்ச, அவ்வளவுதான், அந்த நிமிஷமே அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடும். அவங்க முன்னாடி உன் மானத்தை வாங்கிடுவேன், பாத்துக்க. நோ 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 ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க பாசமான புருஷனா நடிச்சா மட்டும் போதும். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ so much. பாம். ஹே திவ்யா, வாடி வா. நானும் என் புருஷனும் எப்படி அந்யோன்யமா இருக்கோன்னு பார்த்து நீ வாய அப்படி பழுக்க போற. ஐ அம் வெயிட்டிங். இத பாரு, அக்ரிமெண்ட் எல்லாம் உனக்கும் இவனுக்கும் மட்டும்தான். நானும் உன் ஃப்ரெண்டு முன்னாடி நடிக்க எல்லாம் முடியாது. ஓ, ஸ்ட்ரெயிட்டா சாமி கிட்ட வரம் கேட்டு வாங்கிட்டேன்னு பூசாரிக்கு கோவம் வருதோ? சாரிடா செல்லக்குட்டி, என்ன மன்னிச்சிரு. உன்னை ஏமாத்தினது தப்புதான். 2 நாளைக்கு மட்டும் கோஆபரேட் பண்ணு ப்ளீஸ். யார்கிட்டயும் போட்டு கொடுத்துறாத. டேய், என்னடா இது? சாவித்திரி, சரோஜா தேவி, பத்மினி எல்லாம் இவகிட்ட தோத்துருவாங்க போல இருக்கே. இந்த நடிப்பு நடிக்கிறா. ஆனா அரே பேட்டா, நீ அடிச்சியே ஒரு பல்டி, ஒத்துக்கிட்டியே. ஆச்சரியம் தாண்டா. என்னமோ இடிக்குதே. ராஜமாதா ரொம்ப நோண்டுது. பெரிய டிடெக்டிவ் நினைப்பு. என்னமோ இடிக்குது. ரொம்ப யோசிக்காத, தலைமுடி நரைச்சிரும். நரைச்சிருமா? அப்படின்னா யோசனை பண்ண மாட்டேன். ஹாய் அஜய். ஹாய் மிஸ்டர் நாதன். ஹாய், how are you? ஐம் ஃபைன், தேங்க் யூ. எப்படி இருக்கீங்க? பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? கோயிங் வெல், தேங்க் யூ so மச். சொல்லுங்க. நம்ம ராயல் ஃபேமிலி கிளப் நடத்துற பெஸ்ட் பிசினஸ்மேன் அவார்டுக்கு இந்த வருஷம் நாங்க உங்களை செலக்ட் பண்ணிருக்கோம். தேங்க்ஸ். நீங்க கண்டிப்பா உங்க ஒய்ஃபோட வந்து கலந்துக்கிட்டு அந்த அவார்டை வாங்கிக்கணும். ஒய்ஃபோட கப்புள்ஸா வந்து அவார்டை ரிசீவ் பண்ணிக்கணும். ஒய்ஃபா? அநேகமா அவங்களால வர முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் தனியா வந்து ரிசீவ் நோ பண்ணணும். நோ 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 ஏஜே, நீங்க கண்டிப்பா உங்க ஒய்ஃபோட வந்து கலந்துக்கிட்டு கப்புள்ஸா அந்த அவார்டை ரிசீவ் பண்ணணும். ப்ளீஸ் எப்படியாவது ட்ரை பண்ணுங்க. ஓகே, ம், கண்டிப்பா வரேன். ஓகே. தேங்க்யூ ஏஜே. நான் இன்னும் மற்ற பர்சன்ஸ்லாம் இன்வைட் பண்ணணும். ஃபங்க்ஷனில் மீட் See you. பண்ணலாம். பாய். பை. இவகிட்ட இறங்கி போகவே கூடாதுன்னு நான் உறுதியா இருந்தேன். சி, சிச்சுவேஷன் சொதப்பிருச்சு. இவளை கூட்டிட்டு போய் தான் அந்த அவார்டு வாங்கணும். 2 நாளைக்கு பல்ல கடிச்சிட்டு நடிக்க வேண்டியதுதான். என்னாச்சு? என்னது இது? அப்பா, செட் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா நம்ம 2 பேரும் ஐடியல் கப்பல்ஸ்ங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. நம்ம தான் சுத்தமா பொருத்தமே இல்லாத கப்பலாச்சே, அதுக்கு எதுக்கு சாட்சி? சாட்சியே இல்லைனாலும் சாட்சியை உருவாக்குவா இந்த ஹாசினி. இது சூப்பர். இது சூப்பர் சூப்பர். என்ன? தளபதி. இது அல்டிமேட். என்னது இது? என்ன கர்மம் இது?
நம்ம ஒரு நாள் கூட இப்படி எல்லாம் இருந்ததே இல்லையே. அப்ப எப்படி இதெல்லாம்? இது எடுத்த போட்டோ இல்ல, எடிட் பண்ண போட்டோ. ஃப்ராட் வேலைன்னு சொல்லு. நீங்க ரொமான்டிக்கான ஆளா இருந்தா ஒரிஜினல் போட்டோவே வச்சிருப்பேன். ரொமான்ஸ்னா கிலோ எவ்வளோன்னு கேட்குற ஆளாச்சே, உங்களை வச்சு நான் எப்படி எடுப்பேன்? அதான் இருக்கிற போட்டோஸை கலெக்ட் பண்ணி ஸ்டுடியோவில் கொடுத்து டிசைன் பண்ணிட்டேன். ஃபோர்ஜரி பண்ணதை உன்னால எப்படி இவ்ளோ பெருமையா சொல்ல முடியுது? ஃபோர்ஜரி பண்றோமோ சர்ஜரி பண்றோமோ, இந்த உலகம் நம்மள உத்து பார்க்கணும். பாக்கெட்டுக்குள்ள 10,000 ரூபாவை வச்சு பாருங்க, எவனும் கண்டுக்க மாட்டான். வெறும் கைய மூடி வச்சு பாருங்க, எல்லார் கண்ணும் அந்த மூடி இருக்கிற கையை தான் பார்க்கும். என்ன ஒரு பிலாசபி. வாழ்ற காலத்துல நானும் வாழ்றேன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மூஞ்சும் மோக கட்டி. சரி வாங்க ஹெல்ப் பண்ணுங்க, போட்டோ ஒவ்வொன்றா எடுத்து கொடுங்க, நான் மாட்டுறேன். அடச்சி, ஓ ஃப்ராட் வேலைக்கு நானும் உடந்தையா இருக்கணுமா? சான்ஸே இல்ல. தினமும் பண்ண சொல்றேன், ஒரு 2 நாள் மட்டும் தானே. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, சீக்கிரம் எடுத்து கொடுங்க. இது நம்ம ஹனிமூன் போனப்ப எடுத்த போட்டோ. இது நம்ம ஷிம்லாக்கு போனப்ப எடுத்த போட்டோ. ஷிம்லா எங்க இருக்குன்னே இவளுக்கு தெரியல. வந்துட்டோம், ஷிம்லா போனோம். இது திருவண்ணாமலை கிரிவலத்துல என்ன தூக்கிட்டு வந்தப்போ எடுத்த போட்டோ. அங்க இருந்து பிடிச்சி தள்ளி விட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் உங்க லவர் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தேனா, நீங்க வெக்ஸ் ஆயிட்டு பாவம் சூசைட் பண்ண ட்ரை பண்ணீங்க. நான் போன போது பாவம்னு ஓகே சொல்லிட்டேன். அப்போ நீங்க அந்த சந்தோஷத்துல ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சிங்கல்ல, அப்ப எடுத்த போட்டோ தான் இது. இந்த நிலைமையை விட சூசைட் எவ்வளவு பெட்டர்னு தோணுது. இது என் கூட நடந்து வரும்போது அப்படியே கெத்தா கிங் மாதிரி ஃபீல் பண்ணீங்கல்ல, அப்ப எடுத்த போட்டோ இது. இது இது இந்த போட்டோ பார்த்தாலே எனக்கு கண்ணெல்லாம் கூசுது. எப்படி கூச்சமே இல்லாம இதெல்லாம் பண்ற நீ? சீ. பாஸ், இதெல்லாம் உங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராதுன்னு எனக்கு தெரியும். ஆனா என் ஃப்ரெண்ட் திவ்யா நம்பணும்ல, அதுக்கு தான் இந்த செட்டப். செமையா இருக்குல்ல? ஒரு போட்டோவாவது உருப்படியா இருக்கா? எல்லாமே இப்படி கேவலமா போட்டோஷாப் பண்ணி வச்சிருக்கான். என்ன பண்றது, ஒருத்தி என்கிட்ட கேக் வாங்கிட்டு காசு கொடுக்காம டிம்கி அடிச்சிட்டா. அதனால்தான் இந்த டிசைன் எல்லாம் பண்ண சொல்லி காசை கழிச்சிட்டேன். நீ கொடுத்த கேக் அவ்வளோ கேவலமா இருந்திருக்கு பாரு. உன்னை பழி வாங்க தான் இவ்வளோ மொக்கையா போட்டோஷாப் பண்ணி வச்சிருக்கான். ஏஜே சொல்லுமா, இதோ வரேன். நோ. ஏய், எங்க ஓடுற? ஏஜே ஹோல்ட் ஆன். என்ன இப்படி பிரிட்ஜ் போட்டு வச்சிருக்க? நீங்க உள்ள வரக்கூடாது. அங்க என்னமோ பாக்ஸ் எல்லாம் இருக்கு. பாக்ஸ் தானே? என்ன அது? நான் போய் பாக்குறேன். நோ, உங்களை நான் விட முடியாது. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என்னடி இப்படி பேசுற? இப்பதான் செல்லோன்னு முத்தம் எல்லாம் கொடுத்த. அந்த சீன் எல்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சு. இது வேற சீன். ஓ, நீங்க எல்லாம் சீன் போட்டுதான் வாழ்க்கைய ஓட்டுறீங்களா? நீ என்னடி என்கிட்ட சொல்றது? நான் என் பையன் கிட்ட கேட்டுக்கிறேன். ஏஜே ஏஜே ஏஜே. நோ ஏஜே. என்னடா நடக்குதுங்க? இவன் என்ன உள்ள விட மாட்டேங்கிறான். ஓ, இந்த கன்றா வேலை என்னாலே பார்க்க முடியலம்மா. நீ இதெல்லாம் பார்த்தனா கண்ணுக்கு கருப்பு துணி கட்டிக்கிட்டு போயிருவேன். நீ போயிருமா. ஐயே, சகிக்கலையே. ஆமா. டோன்ட் வேஸ்ட் மை டைம். ப்ளீஸ் கோ ஃப்ரம் ஹியர். மீ? எஸ், யூ கோ. எஸ் ப்ளீஸ். நோ நோ ஜெயமா. நோ, கோ 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 கோ. இருடி, என்கிட்ட வராமலையா போயிடுவ?
அப்போ அப்போ நோ 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 கோ 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 கோ. போயிட்டீங்களா? இல்ல நாளைக்கு தான் போவேன். ஆய் போங்க போங்க போங்க. போயிட்டேன். ஏமாக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்ல. சின்ன ஜெருசுங்க இருக்கிற ரூம்ல இப்படியே அட்டி பாப்பாங்க. நீ பண்ணதுக்கெல்லாம் உன்னை எட்டி உதைக்கணும். எட்டி பாக்குறதுன்னு. ஏய் என்னது இது? தலங்க. ஏய் நீ படுக்கிறதே தரையில, இப்ப எதுக்கு தலைகாணியால மாத்துற? இந்த ரூம்குள்ள நடக்கிற கூத்தெல்லாம் உங்களுக்கு தெரியவா போகுது? இத திவ்யா பார்க்கணும், காண்டாகணும்.